ஒன்றியத்தில் பாஜக அரசு 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்துல வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முன்னைய போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள் கிட்ட பொய்களை, அவதூறுகளை, பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்ல இருப்பீங்க. அதுல சொந்தங்கள் தங்களோட அன்பை உணர்வை பரிமாறிப்பீங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம விஷம் தேய்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பலரும் ஏதோ படிக்காம அனுப்பியிருக்காருன்னு கடந்து போயிடுவோம். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார். அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமா பரவும். அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்போம். பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான்.